சிங்கள மொழியை இலகுவாக குறுகிய காலத்தில் கற்க வேண்டுமா? சிங்கள மொழியை இலகுவாக எழுத, பேச, வாசிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. வெல்கம் டு IBT campus. I am Mr. Mohsin Kamil, Sinhala lecturer, Department of Language. நாங்க முதல்ல பார்ப்போம், ஏன் எங்களுக்கு சிங்களம் பேச, கதைக்க, எழுத கடினமாக இருக்கு. இதை நாங்கள் மூணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு சிங்கள எழுத ஏன் கஷ்டமாக இருக்கு. அதுக்கு முதல் காரணம், நாங்க முறையான வழிகாட்டல்கள் ஊடாக எழுத்துக்களை பழகுறோம். அதே மாதிரி எழுத்துக்களுக்குன்னு சொல்லி ஒரு முறையான ஒரு வழி எப்படி நாங்க ஒரு எழுத்து அதுக்கான சரியான வழிகாட்டல் இல்லாதனால நீங்க தவறுதலாக எழுதுறீங்க. அப்ப அந்த எழுத்து எழுதுறது கடினமாக இருக்கும். இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா அது பிள்ளையான விடுக்கு இன்னொரு நபருக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப அதால நிறைய பேருக்கு எழுத கஷ்டம். இந்த எழுத எப்படி ஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா எழுத்து எழுதுறதுக்கு ஒரு ஈஸியான வே ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஈஸியான வே தெரியா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுவோம். ஸோ அதால அவங்களுக்கு அந்த எழுத்து எழுதுறது கஷ்டமா. அப்ப இதை நாங்க எப்படி நிவர்த்தி செய்யலாம், இதை எப்படி நாங்க சரி செய்யலாம்? அதுக்கு முறையான வழிகாட்டலுக்காக ஒரு எழுத்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு அயன்னியை நான் எழுத போறேன்னு சொன்னா, முதல்ல இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி இப்படி எழுதும் அயன்னி எழுத்து. இப்ப ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம், ஏன் நமக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்கு. வாசிக்கிறதுல தடையாக இருக்கு. ஸ்பீட் ஒன்று இருக்காது. நாங்க வாசிக்கிறோம் ஒவ்வொரு ஸ்பீடில் ஒரு நார்மலான ஸ்பீட் ஒன்று எங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம் இருக்கு. அதுக்கு காரணம், முதல் காரணம், நாங்க எழுத்துக்களை முறையான பயிற்சி செய்யாத ஒரு காரணம். அது ஃபர்ஸ்ட் நான் சொல்ல உயிர் எழுத்துக்கள். ஒரு எழுத்தை நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்றதுக்கு 3 வகையான முறைகளை பயன்படுத்தும். அதுல நான் உதாரணத்தை எடுக்கிறேன், உயிர் எழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, உயிரெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னு சொன்னா, அயன்ன, ஆயன்ன, அயன்ன, ஏயன்ன, இயன்ன, ஈயன்ன, உயன்ன, ஊயன்ன, எயன்ன, ஏயன்ன, ஐயன்ன, ஒயன்ன, ஓயன்ன, ஔயன்ன. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த மெத்தட் போகணும், ரிவர்ஸ் மெத்தட்ல பின்னுக்கிறது நீங்க பாடமாக்கணும். ஔயன்ன, ஓயன்ன, ஒயன்ன, ஊயன்ன, உயன்ன, ஈயன்ன, இயன்ன, ஏயன்ன, அயன்ன, ஆயன்ன, அயன்ன சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் 2 மெத்தட் குழப்பி நாங்க பார்க்கணும். இது அயன்ன, இது இயன்ன, இது உயன்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப உயிரெழுத்துல எங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, எழுத்துகள் கிளியர். அடுத்து நாங்க பார்க்கணும் மெய் எழுத்துகள். மெய் எழுத்துக்கள் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நாங்க பார்க்கணும், செக்லிஸ்ட் பண்ணணும். இந்த எழுத்து எப்படி இருக்கும், இந்த வடிவம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு நபரை இவரோட அடையாளத்தை வச்சு, இவரோட முகத்தையும் இவருடைய பார்த்தா இவரோட பேர், இவர் காமில் அப்படின்னு சொன்னா நீங்க அவரோட முகத்தை பார்த்தா அடையாளப்படுது இவர் காமில் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்க எழுத்துக்களையும் அந்த மெத்தட் பண்ணி தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? அது கூட கூட வாசிப்புன்னு அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி வாசிப்பதுன்னு சொல்றது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக காணப்படுது. அப்ப நாங்க பயிற்சி செய்யாட்டி நடக்கும், அது எங்களை விட்டு மறந்துடும். ஏன்னா நாங்க 2ஆம் மொழி படிக்கும் போது எங்களோட தாய்மொழி ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி 2ஆம் மொழி ஞாபகத்தில் இருக்காது, நமக்கு மிக மறக்கிற வாய்ப்பு இருக்கு. அதால நாங்க அடிக்கடி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதோட டச் ஒன்று இருக்கும். டச் இல்லை அப்படின்னு சொன்னா ஞாபகத்தில் இருக்காது. அடுத்த 3ஆவது விஷயம் ஏன் எங்களுக்கு பேச கஷ்டமா இருக்கு. முதல் பேச ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, எங்களுக்கு இப்ப நிறைய பேர் சொல்ற எங்களுக்கு சிங்கள சூழல் ஒன்று இல்லை, எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அப்ப நாங்க சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு போன மட்டும் தான் சிங்களம் பழகணும்னு சொன்னா அப்படி இல்லை. நாங்க இருக்கிற சூழலை நாங்க பேசக்கூடிய சூழலா மாத்தணும். இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பொருட்கள் இருக்கும், நிறைய வினை சொற்கள் காணப்படும். அது என்ன, நிறைய பேர் சொற்கள், வினை சொற்கள் காணப்படுது. ரைட். பேர் சொற்கள் அப்படின்னு சொன்னா நாங்க நாமபதத்துல சொல்லுவோம் சிங்களத்துல. ரைட். இப்ப உங்களோட வீட்டு ரூம் ஒன்றுக்கு போனீங்கன்னு சொன்னா ரூம்ல நிறைய பொருட்கள் இருக்கு. அல்லது ஆஃபீஸ் ஒன்று போனீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ள நிறைய விடங்கள் காணப்படும். அதுல கதிரே இருக்கு. நான் கதிரைக்கு என்ன சொல்ற சிங்களத்துல கூட்டு. அப்ப மேசை என்று இருக்கும், மேசை. அதே மாதிரி ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கு, ஒரு லோஸ். இப்ப நீங்க கையில ஒரு கடிகாரத்தை கட்டிங்க, இப்ப நான் ஒரு கையில கடிகாரம் கட்டிங்க, இப்ப நான் இதை என்னன்னு சொல்லுவேன்,
நீங்க ரிஸ்ட் வாட்ச் தான் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க, அப்ப சிங்களத்துல என்ன சொல்லணும்? ஒரோலோசு. இப்ப சுவர்ல ஒரு கடிகாரம் மாட்டுது, அப்ப நான் சொல்லுவோம் அது பித்தி ஒரோலோசு. பித்தின்னு சொல்றது சுவர் தானே, ஒரோலோசுன்னா கடிகாரம். அதே மாதிரி சில வினை சொற்கள், அது இந்த வினை சொற்கள் ரைட், காத்துக்கு ஒரு கேட்டின் ஆடுது, சரியா? அது கதவு திறக்கப்படுது, யாராவது கதவு திறக்க, சரியா? அப்ப திறக்கிறதுக்கு என்ன சொல்ற? அறினவா. ஆடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? செலவேனவா, ஹெலவேனவா. இப்ப யாராவது கதையில எழுதுறாரு, இப்ப நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்? அதினவா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆள் எழுதுறாரு, தீனவா. ஒரு ஆள் பேசுறாரு, அப்ப நாங்க எங்கட இருக்கிற சூழலே நாங்க சிங்கள பேசக்கூடிய சூழலாக மாற்றிக்கொள்றோம். அடுத்த விஷயம் நாம அடிக்கடி உரையாடல்கள் பயிற்சி செய்யணும். நாங்க எப்படி உரையாடல்கள் பயிற்சி செய்யலாம்? அதுக்கு ஒரு வழிதான் சிங்கள தெரியக்கூடிய நண்பர்களோட நாங்க பேசணும் சிங்களத்தை. அதே மாதிரி உங்களுடைய வேலை செய்யற தளங்களை சிங்கள பேசக்கூடியவர்கள் இருந்தா நீங்க அவங்களோட என்ன செய்யணும்? உரையாடலை மேற்கொள்ளணும். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மிரர் பிராக்டிஸும் பண்ணலாம். நீங்க கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க வேறொரு நபராக கருதி நீங்க அதோடாக என்ன செய்யலாம்? பயிற்சி செய்யலாம். அன்றாட பயிற்சி ஊடாக உங்களுக்கு இலகுவாக பேச முடியும். ரைட். சிங்களத்துல இன்னொரு பிள்ளையோட நாங்க சொல்றது உச்சரிப்பு ரீதியான பிள்ளை. உச்சரிப்பு சொல்றது சிங்களம் பேசும் போது ஆக முக்கியமான விடயம். அப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் பிள்ளை செய்யற ஒரு சொல்லாக இரவா, இரவான்னு சொன்னா கீழ்த்தானே, ஆனா இதை எப்படி உச்சரிப்பாங்க? நிறைய பேர் இரவா அப்படின்னு உச்சரிப்பாங்க. அந்த கீ சத்தத்துக்கு பதிலாக கீ சத்தம் பிழையான உச்சரிப்பு. இப்ப யாராவது உதாரணத்துக்கு ஹெட்டன்னு சொன்னா நாளை தானே ஹெட்டன்னு சொல்றாங்க. ஹெட்டன்ட்டு 60 தான். இப்ப நாளைன்னு சொல்றதுக்கு அவரு ஹெட்ட என்னன்னு சொன்னா 60 வாங்கத்தான் கிடைக்கும். இப்ப நாங்க ஹெட்ட என்ன நாளைக்கு வாங்க சரியான உச்சரிப்பு. அப்ப அந்த உச்சரிப்புன்னு சொல்றது பாரியத்தாக செலுத்தி. இப்ப நாங்க அது ஒரு சின்ன ஒரு விடயமாக கருதலாம். அப்ப நாங்க ஒரு சிங்கள ஒரு ஆள் மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா எங்களோட உச்சரிப்பை தான் சரி செய்யும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காட்டக்குள்ள ஒரு வித்தியாசம் விளங்கினேன், சரியா? ஹெட்ட என்ன பையா, ஹெட்ட என்ன விளங்குதான் உங்களுக்கு? சிங்கள ஒரு ஆள் பேசக்கூடிய வண்ணம் இருக்கு. அதே மாதிரி அந்த உச்சரிப்பு பிள்ளையா சொல்றேன் பாருங்க. ஹெட்ட என்ன, ஹெட்ட என்ன. அப்ப ஹெட்ட என்னன்னு சொல்றது பிள்ளை தானே, ஹெட்ட என்ன. அப்ப நாங்க இன்னைக்கு பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னா, சிங்களத்தை எப்படி நாங்க இலகுவாக பேச, எழுத, வாசிக்க என்ன செய்யணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக நாங்க ஐபிடி கேம்பஸ் உங்களுக்காக வெறுமனே 35 நாட்களுக்குள்ள சிங்களம் பேச, எழுத, வாசிக்க வைக்க ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போய் கொண்டிருக்கனால உடனே நீங்க என்ன செய்யுங்க, கீழே தெரியுற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கோலோ அல்லது நீங்க நார்மல் கோலோ எடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமே எடுக்கிற ஒரே ஒரு காரணத்தால